எங்கள் ஊர் ரெட்டிபாளையம் சார். கட்டுக்காடு தோட்டம், பட்டக்கார கோட்டைங்க. அதனால் 30 வருஷமாக நான் கிணத்து தண்ணி இல்லாமல் வேண்டி நம்ம நாளாக சொட்டு நீர் போடலான்னு ரொம்ப நாளாக ஆர்வத்தில் இருந்தேங்க. அப்புறம் பிரீமியர் கம்பெனிக்காரரு போட்டு தந்தாங்க. அதனால் போட்டு இப்போ 1 ரூபாவும் எல்லாம் இல்லாமல் கடலக்காய், சோளம், வெங்காயம் எல்லாம் ஒன்று நல்லா ஒரு ஈல்டு நல்லா வருதுங்க. பரவாயில்லைங்க. சொட்டு நீர் பிரீமியர் கம்பெனி இந்த ஓஸ் வந்து உருண்டை ஓஸ் போடலான்னு சொன்னாங்க. அது வண்டியெல்லாம் விட்டால் இது நசிக்குன்னு சொன்னாங்க. அதனால் பட்டை ஓஸ் போட்டால் பரவாயில்ல. அது பரவாயில்லைங்க. பட்டை ஓஸ் போடக்காட்டி இப்போ நாங்கள் டேரக்ட் லெவல் ஓடுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குதுங்க. தண்ணி வந்து போர் தண்ணி பத்தாதுங்கிற குறையில் இருந்து காடு கட்டுறதுக்கு. அப்புறம் இப்போ சொட்டு நீர் போடக்காட்டி 3 ஏக்கராவு தண்ணி பாயுதுங்க. அது எவ்வளோ பரவாயில்லைங்க. 3 ஏக்கரா தண்ணி பாயதுனால பரவாயில்ல. சொட்டு நீர் போடக்காட்டி விட்டு கட்டியிருந்தால் 1 ஏக்கரை கூட கட்ட முடியாதுங்க. அதனால் சொட்டு நீர் போடக்காட்டி எவ்வளோ பரவாயில்ல தெரியுதுங்க. 3 ஏக்கரா பிரீமியர் சொட்டு நீர் வச்சு போட்டுக்கிறேங்க. அதில் வந்து அரை ஏக்கராவுக்கு ஒரு கேட்டுவால் வச்சு போட்டுக்கிறேங்க. அதனால் உப்புக்கு இது கரைச்சி விட்றோன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் முதல்ல உப்பு ஆள் 2 ஆள் விட்டுக்கிட்டு இறச்சி களை வெட்டணுங்க. அதை இறச்சி விட்டால் சோதிக்காது. உப்பு வந்து அதுக்கு தொட்டி வச்சு அதே மிஷினில் கலக்கி விட்டோம்னா அதே எந்தெந்த காட்டுக்கு எந்தெந்த உப்புன்னு கரெக்டாக இழுத்துக்குது, ஓசு இழுத்துக்குது. அதனால் பரவாயில்ல. இப்போ மக்காச்சோளத்துக்கு பருத்தி போட்டுதுங்க. பருத்திக்கு அதே மாதிரி விட்டுங்க. அரை ஏக்கராவுக்கு அரை ஏக்கரா கேட்டுவால் திருப்பி விட்டுக்கலாங்க. அதே மாதிரி இப்போ கடலக்காய் போட்டுதுங்க. கடலக்காட்டு இருந்து ஓசைலாம் எடுத்து போட்டு இப்போ மையம் வெங்காயம் ஊனி அதே மாதிரி வெங்காய காட்டுக்கு போட்டுங்க. வெங்காய காட்டுக்கெலாம் உப்பு போடனா பெரிய சிரமமாக இருந்துங்க. உப்பை வந்து அதுலேயே டீப் வழியாக உப்பை வச்சு கரைச்சி விட்டா ஒரே ஆள் கரைச்சி விட்டு நான் என் பாட்டில் வேலையை பார்க்குறதுனா கூட போய்க்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வரைக்கும் 1 ரூபாவா சொட்டு நீர் போட்டு 6 மாதம் ஆச்சுங்க. கடலக்காய் 1 ரூபாவா பருத்தி எல்லாம் போட்டோம். கடலக்காய் ஈல்டு நல்லா வந்து கடலக்காட்டுக்கு போகும்போது 2 களை வெட்டுங்க. இந்த போட்டு ஓசு போடங்காட்டி களையே வெட்டலைங்க. களையே வெட்டவே இல்லைங்க. அதில் பில்லெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. எவ்வளோ பரவாயில்லையே தெரியுதுங்க எனக்கு இந்த சொட்டு நீர் போடங்காட்டி. நாங்கள் கூட என்ன பண்ணி கடலக்காய் தண்ணி கட்டுலியாமான்னு ஓசு பண்ணிகிட்டே இருந்தேங்க. அதனால் போட்டதுக்கப்புறம் பரவாயில்லைங்க. எவ்வளோ சௌகரியமாக இருக்குது. அதனால் நீங்கள் யார் வேணாலும் இதை பற்றி போடலாம், தப்பு இல்லைங்க. பிரீமியர் ஓசு வந்து பட்டை ஓசு போட்டால் உங்களுக்கு காட்டுக்கு ஒரு எந்த வண்டி ஓட்டினாலும் எது ஓட்டினாலும் பரவாயில்லைங்க. நல்லா இருக்குதுங்க. தைரியமாக நீங்கள் இது பண்ணலாங்க. பண்ணுறதுனால எவ்வளோ 1 ஏக்கரை பாயிரத்தாடி 2 ஏக்கரா தைரியமாக எல்லாம் பண்ணலாங்க. இந்த போட்டு வருஷம் 1 ஏக்கரா 2 ஏக்கரா போட்டு இந்த புதுசு 3 ஏக்கராவும் பண்ணலாங்க. தைரியத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஒன்றும் பரவாயில்லைங்க. பிரீமியர் ஓசு நல்லா நம்பி வாங்கலாங்க.